மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான வல ஸ்டோரி ஆஃப் பேங்கிள் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவன் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காருங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு வளையல் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருந்திருக்காருங்க. அந்த வளையல் வந்து ஒரு சாதாரண வளையலா இருக்க கூடாது அப்படின்ட்டு விலை மதிப்பில்லாத ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு வளையலை உருவாக்குறாருங்க. அந்த வளையலை அடையணும் அப்படின்றதுக்காக பல திசையிலிருந்து நிறைய பேர் கிளம்பி வந்து பயங்கரமா போர்லாம் நடந்திருக்கு. இதுல நிறைய உயிரிழப்புகளும் நடந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் காலம் கடந்து அந்த வளையல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்து இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல புதுசா கல்யாணமான புருஷோத்தமன் அப்படின்றவருடைய பொண்டாட்டி கையில இருக்குதுங்க. ட்விஸ்ட் என்னன்னா, அவர் பொண்டாட்டி கையில இருக்கக்கூடிய அந்த வளையலை கலட்ட முடியலங்க. இது சரிப்பட்டு வராது, வெல்டிங் வச்சாது இந்த வளையலை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள் தோல்வி அடையுதுங்க. இந்த வளையல்னால இந்த குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனை தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வயசானவரு ஒரு வளையல் ஒன்று உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. அந்த வளையல் நார்மலான ஒரு வளையலா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முத்து, மணி, அரிய வகை ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு தங்க வளையலை உருவாக்குறாருங்க. அந்த வளையலோட சைஸ் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சன்னமா இல்லாம கொஞ்சம் தடிமனா ஹியூஜா இருக்குதுங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த வளையல் பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வளையல் வந்து ஆபரணமா பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரிவார்டா கொடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. அந்த காலத்துல எல்லாம் சண்டை போட்டி நடக்கும் இல்லையா, அந்த சண்டை போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசா இந்த பேங்க்ல கொடுத்திருக்காங்க. ஜெனரலா யாருக்கு டேலண்ட் இருக்குதோ, டேலண்ட் இருக்கக்கூடிய நபர்கிட்ட இந்த பேங்க்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க. இந்த வளையல் உருவான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டங்க. ஒவ்வொரு திசையில இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வளையல் இருக்கு, அது ரொம்ப அபூர்வ வளையல் அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த வளையல் நம்ம ராஜ்யத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலுக்காக பல ராஜாக்கள் போர் தொடுத்துட்டு வராங்க. அந்த போர்ல ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுதுங்க. ஆனா அவ்வளவு தூரம் போர் செஞ்சுமே பாத்தீங்கன்னா யாருனாலையுமே அந்த வளையலை ஓன் பண்ணிக்க முடியல. அந்த வளையல் யார்கிட்டயுமே போய் சேரவே இல்லைங்க. அந்த வளையல் அங்கேயே இருந்திருக்கு. நாளடைவுல அந்த வளையல் மண்ணுக்குள்ளேயும் புதைஞ்சிருக்குதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். அபூகா அப்படின்ற ஒரு நபரோட வீட்டை காட்டுறாங்க. அவருடைய வீட்டுக்குள்ள திருட்டு பசங்க நுழையறானுங்க. அதே சமயம் அபூகாவையும் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை திருடிட்டு போலான்னு முயற்சி பண்றாங்க. இந்த அபூகா கண் முழிச்சு அந்த அடியாட்கள் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சண்டையில அந்த ரவுடி பசங்க அபூகாவுடைய காலிலேயே வெட்டுறானுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சத்தம் கேட்டு டார்ச் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வர உடனடியே இந்த அடியாட்கள் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அடிபட்ட அபூகாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள புடிச்சு கண்டவடி திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் பானு பிரசாத் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த அபூகா அப்படின்றவருக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு இருந்திருக்காருங்க. பானு பிரகாஷ் தான் பாத்தீங்கன்னா டியூட்டி பார்க்க வேண்டிய ஆளு. பட் பானு பிரகாஷ் சம்பவம் நடக்கும்போது அந்த வீட்டுல இல்ல, போலீஸ் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள இவனுங்க நுழைஞ்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பானு பிரகாஷ திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா பானு பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, நான் டெய்லி எல்லாம் போல சார், நேத்து ஒரு நாள் மட்டும் தான் நான் போனேன் அப்படின்ட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு அபூகா வராரு. இன்ஸ்பெக்டர் காலை பாக்குறாரு. கால்ல 12 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. பாரு எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கொஞ்சம் விட்டுருந்தா அவரோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பானு பிரகாஷ மறுபடியும் இன்ஸ்பெக்டர் திட்டுறாருங்க. இதை கவனிச்ச அபூகா பாத்தீங்கன்னா, பானு பிரகாஷ திட்டாதீங்க, ஆக்சுவலா நான் தான் அவனை கிளம்ப சொன்னேன், அதனாலதான் கிளம்பி போனா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பானு பிரகாஷ இன்ஸ்பெக்டர் ரொம்ப அசிங்கமா எல்லாம் திட்டி அந்த இடத்தை விட்டு போக சொல்லிடுறாரு. பானு பிரகாஷ் ரொம்ப சோகமா இருக்கிறாருங்க. அப்ப அபூகா வந்துட்டு, டேய் ஃபீல் பண்ணாத, வா போய் ஒரு ட்ரிங்க் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாருங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அபூகா சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போட்டேன், அப்போ ஒரு கத்தி மிஸ் ஆகி தான் என் கால்ல பட்டுச்சு, இல்லாட்டி இதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு, வந்தவங்களை கவனிச்சு பார்த்தும்போது இவங்க என்னோட முதலாளியை கொன்னவங்க கிடையாது, வேற ஏதோ ஒரு டீம் அப்படின்னு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த பானு பிரகாஷ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னப்பா போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இப்படி சோகப்பட்டு இருக்க அப்படிங்கும் போது, போலீஸ் ஆபீசரா இருந்து என்ன பிரயோஜனம், என் பொண்டாட்டி ஆசைப்பட்ட ஒரு வளையல கூட என்னால வாங்கி தர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி என்ன வளையலப்பா உன் பொண்டாட்டி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. புருஷோத்தமன் மற்றும் சரளா அப்படின்ற ஒரு கப்பல நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்பதான் திருமணமா இருக்குது. 2 பேரும் முதலிரவு அறைக்கு போறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சரளாவோட கையில இருக்கக்கூடிய அந்த வளையல புருஷோத்தமன் கவனிச்சிருந்திருக்காரு. இந்த வளையல் ரொம்ப டிஃபரெண்டா பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இது ஒரு ஆன்டிக் வளையல், என்னுடைய பாட்டி எனக்காக போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சரளா சொல்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட வளையல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே வளையல் தாங்க இந்த வளையல். இந்த வளையல் எப்படி பாட்டி கைக்கு வந்தது, பாட்டி கையில இருந்து எப்படி நம்ம சரளாவோட கைக்கு வந்ததுன்னு தெரியல. ஆனா சரளா என்ன சொல்றாங்கன்னா, என் பாட்டி தான் எனக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த வளையல கலட்டி வச்சிரு அப்படின்னு சொல்ல, அந்த வளையல சரளானால கலட்ட முடியலங்க. பாட்டி போட்டு விட்டதோட சரி, அதுக்கப்புறம் இந்த வளையல இவங்களால கலட்ட முடியல அப்படின்றது தெரிய வருதுங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி இருக்காங்களா, அந்த வளையல கலட்ட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டதா சொல்றாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட முதலிரவை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வளையல் பாத்தீங்கன்னா இந்த புருஷோத்தமனோட உடம்ப பயங்கரமா கீறி ரத்த காயங்களை ஏற்படுத்துதுங்க. அங்க கட் பண்ணா விஷாலாட்சி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம பாட்டியோட ரூம்குள்ள நுழையறாங்க. பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய கபோர்டு ஓபன் பண்ணி பாட்டியோட பழங்காலத்து பாக்ஸ் ஒன்னு எடுக்கிறாங்க. அதுலதான் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அந்த பாக்ஸை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடி வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில விஷாலாட்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பானு பிரகாஷ் வந்து பாக்குறாருங்க. வயசு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வயசு பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. இவர் கூட்டிட்டு வரதுக்கா போலையாட்டு இருக்குதுங்க. கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு பானு பிரகாஷ் பின்னாடியே போறாரு. பானு பிரகாஷ் மற்றும் வைசு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமண ஏற்பாடு செய்யப்படுதுங்க. வைசுவோட வீட்டு சைடுல இவங்களோட காதல ஏத்துக்கல போலங்க. அதனால பானு பிரகாஷோட சைடுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடானா பானு பிரகாஷோட வீட்டுக்குள்ள நம்ம வைசு குத்து விளக்கை ஏந்திக்கிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள நுழைறா. இன்னொரு பக்கம் வைசுவோட வீட்டுல வைசு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தவசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பானு பிரகாஷும் வைசுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப வைசு பாட்டியோட ரூம்ல இருந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து பானு பிரகாஷ் கிட்ட கொடுத்து இதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல பானு பிரகாஷும் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா பாசி மணிகளா இருந்துட்டு இருக்கும். அந்த பாசி மணி அதாவது அந்த பிளாஸ்டிக் மணிகளை வச்சு ஒரு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. பட்டுன்னு அந்த பாக்ஸை வாங்கி திருப்பி பார்த்தா உள்ள ஜுவல்ஸ் எதையுமே காணுங்க. அப்பதான் வைசு சொல்றா, ஆக்சுவலா இந்த பாக்ஸுக்குள்ள நெக்லஸும் பேங்கிள்ஸும் இருந்தது, இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா அப்படின்னு பானு பிரகாஷ் கேட்க, இல்ல உன்னோட ராயல் பிரின்சஸ் வெறும் கையோட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பானு பிரகாஷ் சொல்றாரு. அதுக்கு வைசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகை தான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த், அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பானு பிரகாஷ் பக்கபலமா இருக்கிறாருங்க. புருஷோத்தமன் மற்றும் ஷர்லா அவங்க ரெண்டு பேர்த்தோட திருமண வாழ்க்கை ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. பானு பிரகாஷ் மற்றும் வைஷு இவங்க ரெண்டு பேர்த்தோட திருமண வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்குங்க. பட் வைஷுனால பானு பிரகாஷோட வீட்ல இருக்க முடியல. அதற்கான காரணம் என்னன்னா, பானு பிரகாஷோட குடும்பம் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய குடும்பம். பட் வைஷுவோட குடும்பம் வைஷு வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெஜிடேரியன். இவங்க வீட்ல மீன் எல்லாம் எடுத்து சாப்பிடும் போது அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வமட்டிட்டு வருதுங்க. அங்க கட் பண்ணா புருஷோத்தமனோட மனைவி சரளா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இ சேவை மையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ரேஷன் கார்டுல பேரை தூக்குறது சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான சேவைகளை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. திருமணம் முடிஞ்சு சரளா பாத்தீங்கன்னா அந்த வேலையில ரீஜாயின் பண்றாங்க. சரளா பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து கிளம்பி போகும்போதெல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க. தக்காளி அவங்க ஆபீஸ் சேர்ல போய் உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், அந்த நெருஞ்சி முள்ளுல போய் உட்கார்ந்த மாதிரி சரியான டென்ஷன் ஆயிருவாங்க கைஸ். அதுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அங்க வர கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. நம்ம சரளா அந்த ஆபீஸே அதிர்ற அளவுக்கு சரளமா திட்டுவாங்க, பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம பானு பிரகாஷோட மனைவி வைசோ ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஜெராக்ஸையும் சரளா கையில கொடுப்பாங்க. பழைய அட்ரஸ் சொல்லு அப்படின்னு கேட்க, ஜெராக்ஸ்லயே இருக்கே அப்படின்னு வைசு சொல்ல, ஏன் வாயை திறந்து சொல்ல முடியாதா உன்னால அப்படின்னு சரளா கேட்க, வைசு மனசுக்குள்ள என்னடா இப்படி பேசுறாங்க, சரி நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பயோமெட்ரிக் மெஷின் இருக்கு இல்லையா, அதுல நம்ம வைசுவோட 2 ஃபிங்கரையும் வைக்க சொல்ல வைசு பாத்தீங்கன்னா தப்பு தப்பா வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சரளா ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வைசுவோட கையை பிடிச்சி இப்படி வைக்கணும் அப்படின்னு திட்டிட்டே வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சரளா கையில இருக்கக்கூடிய அந்த வளையல நம்ம வைசு பாத்துருவா. வைசுக்கு அந்த வளையல பார்த்ததும் அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பட்டுன்னு கேட்டுறாங்க, இந்த வளையல் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்த ஆபீஸுமே வைசுவை திரும்பி பாக்குது. ஐ மீன் இந்த வளையல் நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்க, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்க, இல்ல எங்க வாங்குனீங்க தெரிஞ்சுக்கிட்டா நானும் போய் பார்க்கலான்ட்டு தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ வந்த ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தானே வந்தமா வந்த வேலையை பார்த்தமான்னு போயிட்டே இருக்கணும், அதை விட்டு போட்டு புடவை எங்க வாங்கின வளையல் எங்க வாங்கினேன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சரளா கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒண்ணு வேணும்னா போய் உன் புருஷன் கிட்ட கேளு, அதை விட்டுட்டு ரோட்ல போறவங்க கழுத்துலயும் கையிலயும் இருக்கிறத பார்த்துட்டு ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிடுறாங்க. வயசுக்கு கஷ்டமா போயிருதுங்க. அதுக்கப்புறம் சரளா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது யாரோ ஒரு லேடி பாத்தீங்கன்னா முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு சரளாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. குறிப்பா இந்த சரளா கையில இருக்கக்கூடிய அந்த வளையல டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா பானு பிரகாஷ் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. சாப்பிடலான்னு போய் உட்கார்றாரு. அவருடைய பிளேட்ல சாப்பாடும் மீனும் வைக்கிறாங்க. வைசு எங்க அப்படின்னு கேட்க, இவங்க சாப்பிடும் போது வைசு வரல அப்படின்றது தெரிய வருது. உடனே நம்ம பானு பிரகாஷ் எழுந்திருக்கிறாரு. பானு பிரகாஷோட அண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீடு இப்படிதான் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சுதானே அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அப்புறம் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பானு பிரகாஷ் தன்னோட மனைவியை பாக்குறதுக்காக போறாருங்க. வைசு அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பானு பிரகாஷ் போய் பேச, அப்போ வைசு கேக்குறா, உனக்கு என்ன உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அப்படிங்கும் போது, இந்த வீட்டுல உன்னோட அண்ணா அண்ணி 2 பேருக்குமே என்ன பிடிக்கல, அட்லீஸ்ட் உனக்காவது என்ன பிடிச்சிருக்கா, நான் உனக்கு நல்ல பொண்டாட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தான் பெஸ்ட், நீ புதுசா இந்த வீட்டுக்கு வந்தவ, உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணா அன்னைக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும், நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவர் தோல் கொடுக்குறாருங்க. கூடி சீக்கிரம் நம்ம 2 பேரும் தனியா போயிடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு பானு பிரகாஷ் சொல்றாருங்க. வயசு கேப்பா, எனக்கு ஒரு வளையல் வாங்கி தர முடியுமா அப்படின்ட்டு. வளையலா அப்படின்னு கேட்க, ஆமா ஒரே ஒரு வளையல் அப்படின்னு சொல்ல, என்ன
திடீர்னு வளையல் கேட்குற, அது ஒரு வளையல் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது வாங்கி தர முடியுமா முடியாது அப்படின்னு கேட்க, ராயல் பிரின்சஸ் ஆணையிட்டீங்கல்ல, நாளைக்கு காலையில உங்க கையில இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் பொண்டாட்டியை கூட்டு போயிடுறாருங்க. நகை கடைக்காரங்களும் அந்த கடையில இருக்கக்கூடிய மொத்த பேங்கிள் கலெக்ஷனும் எடுத்து காமிச்சிட்டாங்க. எந்த கஸ்டமருக்குமே இந்த மாதிரி முழுசா எடுத்து காமிச்சிருக்க மாட்டாங்க போல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு வளையல் பிடிச்சு போய் கஸ்டமரை எடுத்துருவாங்க, ஃபர்தரா எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம வயசு எல்லாம் பார்த்துமே நான் எதிர்பார்க்கிற வளையல் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. புருஷோத்தமன் மற்றும் சரளா கப்பிள்ஸ் எங்க போனாலுமே சரளாவோடைய பேங்கிள்ஸ் மேலேயே எல்லாருக்கும் கண்ணா இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பானு பிரகாஷ் மற்றும் வயசு ஒரு நகைக்கடையா போயிட்டு எல்லா பேங்கிள்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வயசு எதிர்பார்க்கக்கூடிய பேங்கிள் எங்கேயுமே இருக்காது. பானு பிரகாஷும் வயசும் தனியா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. போலீஸ் கோட்டர்ஸ் போய் பார்ப்பாங்க. ஆனா வயசுக்கு அது பிடிக்காது. வேற ஏதாவது ஒரு தனி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நகைக்கடைக்கா போயிட்டு பேங்கிள் கலெக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டென்ஷன் ஆயிருவாரு. நீங்க என்ன மாதிரியான பேங்கில தான் பாக்குறீங்க, கரெக்டா சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் வளையல தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன் தான் மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அந்த வளையல்ல பச்சை கலர்ல கல்லெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பானு பிரகாஷ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இவரும் எத்தனை நகைக்கடை தான் ஏறி இறங்குவாரு, பச்சை கல்லு மஞ்சள் கல்லுன்னு கேட்டுட்டு இருக்க, தூ இந்த வளையல் எவ்வளவு அற்புதமா இருக்குது, இந்த வளையலுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன மாதிரியான வளையல் வேணும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வயசு சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து வயசு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வந்து பானு பிரகாஷ் சமாதானப்படுத்துறாரு. உனக்கு என்ன மாதிரியான வளையல் தான் வேணும், தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படிங்கும் போது, நான் ஒரு விஷயத்துல அவமானப்பட்டுட்டேன், எனக்கு அதே மாதிரியான வளையல் தான் வேணும். இப்ப கூட அந்த இ சேவை மையத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி கையில தான் அந்த வளையல் இருக்கு. நீ நேர்ல போய் பாப்பியோ இல்ல போட்டோ எடுப்பியோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அதே வளையல் தான் வேணும் அப்படின்ற மாதிரி வயசு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த இ சேவை மையத்தோட மேனேஜர் கிட்ட போயிட்டு நம்ம பானு பிரகாஷ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சரளா அப்படின்றவங்க வந்து ஒரு வித்தியாசமான பேங்க்ல வியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த பேங்கிள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை இவர் கேட்கிறாருங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்லிடுறாரு, இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்கறவங்களோட விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பானு பிரகாஷ்க்கு கோவம் வருது. சரி ஏதாவது ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவல்ல, அப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கும் போது, எங்க ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு அந்த பேங்களோட மாடல் என்னன்னு தெரிஞ்சா போதும்ல, நீங்க நேரா போய் புருஷோத்தமனை மீட் பண்ணுங்க, இந்த சரளாவுடைய கணவர் லோக்கல் பொலிட்டீஷியனா இருந்துட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு புருஷோத்தமனை மீட் பண்றதுக்காக போறாங்க. புருஷோத்தமன் என்ன சொல்றாருன்னா, அந்த வளையல பாக்குறதுல சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த வளையல உங்களால ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்து பகுதிகள் எல்லாத்தையுமே காட்டுறாருங்க. அந்த வளையல்னால அவரோட உடம்பெல்லாம் ஏகப்பட்ட காயமாயிருக்குதுங்க. அந்த வளையல கலட்ட முடியாதனால தான் இவரோட உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து புருஷோத்தமனுடைய மனைவி சரளா டீ கொடுக்கறதுக்காக வராங்க. பானு பிரகாஷை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, உன்னோட வளையல பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க, உன்னோட வளையல கொஞ்சம் காமிச்சிரு அப்படின்னு சொல்ல, பானு பிரகாஷ் கூட வந்தவர் அந்த வளையல அப்படியே பாக்குறாருங்க. இது என்ன அரபிக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு இந்த புருஷோத்தமன் டென்ஷன் ஆகுறாரு. அரபிக்கா அப்படின்னு அந்த வளையல வாங்கி பாக்குறாரு. பட்டுன்னு சொல்றாங்க, அரபிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் கொஞ்சம் கையை நீட்டிங்களே, அந்த வளையல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பானு பிரகாஷ் கூட வந்தவர் அதுல என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கு அப்படின்றத படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இது அரபிக் எழுத்துக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. உடனே சரளா டென்ஷன் ஆயிடுறாங்க. இது அரபியா, இது பாக்குறது உனக்கு அரபி மாதிரி இருக்கா, இது சமஸ்கிருத எழுத்துக்கள், என்னுடைய பாட்டி எனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இவர் அந்த வளையல பாக்குறதுக்காக சரளாவோட கையை பிடிப்பாருங்க. கோவம் வந்த சரளா பாத்தீங்கன்னா பலார்னு ஒரு அற விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. புருஷோத்தமன் சொல்லுவாரு, அவளோட பெர்மிஷன் இல்லாம நீ அந்த வளையல தொட்டதுனாலதான் அவளுக்கு கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல, பானு பிரகாஷ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு அந்த வளையலோட ஒரு போட்டோ கிடைக்குமா, அதே மாதிரி ஒரு மாடலை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, போட்டோ எடுக்கலாம், ஆனா நீ அந்த வளையல ஏதோ அரபிக் எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னியே, உண்மையிலேயே அது அரபிக் எழுத்துக்கள் தானா, அதுல என்ன எழுதி இருந்தது அப்படின்றத நீ படிச்சியா அப்படின்னு கேட்க, எனக்கு தெளிவா தெரியல, ஆனா இதை பத்தி படிக்க தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஒன்னு பண்ணுங்க, அவரை கூட்டிட்டு வாங்க, அப்பவே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புருஷோத்தமன் சொல்றாருங்க. இப்ப வெளியில வந்த பானு பிரகாஷ் கூட வந்தவர் கிட்ட சொல்றாரு, இந்த வளையல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இந்த வளையல பத்தி அவங்களுக்கே பெருசா எதுவும் தெரியல அப்படின்ட்டு. இப்ப இந்த புருஷோத்தமன் என்ன பண்றாருன்னா, அவரோட மனைவி கையில இருக்கக்கூடிய வளையல போட்டோ எடுத்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த வளையல பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கும் போது, இது ஏதோ பழங்காலத்து வளையல் மாதிரி இருக்குது, கண்டிப்பா இதோட வேல்யூ ஹையா தான் இருக்கும், நான் இதை பத்தி ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. இன்னொரு பக்கம் புருஷோத்தமன் தன்னோட மனைவி கையில எல்லாம் சோப்பு போட்டு விட்டு பக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எப்படியாவது அந்த வளையல ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுக்கிறாருங்க. ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையுது. மனைவி கையில இருக்கக்கூடிய அந்த வளையல இவரால கலட்டவே முடியல. போலீஸ்காரன் சொல்ற பேச்சை கேட்டு என் கையில இருக்கக்கூடிய வளையல கலட்டலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா, அந்த போலீஸ்காரன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ல, இந்த புருஷோத்தமன் சொல்றாரு, போலீஸ்காரன் சொன்னது மட்டும் தான் பொய் அப்படின்ட்டு. அப்ப மனைவியும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புருஷோத்தமன் கண்டுபிடிச்சிட்டாருங்க. உடனே சரளா எனக்கு கை வலிக்குது, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப புருஷோத்தமனுடைய ஃப்ரெண்டு கால் பண்றாருங்க. ஆக்சுவலா நீ அனுப்பின போட்டோவை நான் செக் பண்ணி பார்த்ததுல அந்த வளையல் ஏதோ ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. நீ என்ன பண்றேன்னா அந்த வளையலை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வளையலை என்னால கழட்ட முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வளையலோட வேல்யூ கோடி கணக்கில் இருக்குன்னு தோணுது. ஒரு வளையல உன்னால கழட்ட முடியாதானா, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வளையலை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப புருஷோத்தமன் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை ஒரு ஒர்க் ஷாப் கிட்ட கூட்டிட்டு போறாருங்க. அந்த வளையல்ல கர்ச்சீஃப் கட்டி தான் அந்த இடத்துக்கு கூட்டு போவாரு. சோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது ஏதோ கார் மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்குங்க. ஆனா உள்ள பல இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் கர்ச்சீஃபை கலட்டி அந்த பேங்க்ல காட்ட அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே அது பிரம்மாண்டமான வளையல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா நம்ம சரளாவை அங்க இருக்கிற பெயிண்ட் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மிஷினை வச்சு அந்த பேங்கிள் மேல லைட் அடிச்சு ட்ரேஸ் பண்றாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குதுங்க. அந்த நபரும் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாரு. உடனே அந்த நபர் பாத்தீங்கன்னா அவரோட ஹெட்டுக்கு போன் அடிச்சு உங்க கையில இருக்கிறது ஒரிஜினல் வளையல் அப்படின்றது தெரிய வருது. ரொம்பவே பியூரான ஒரு வளையல், 1000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு அபூர்வ வளையல் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ண பட்டுன்னு புருஷோத்தமன் அங்க இருக்கிற சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்றாருங்க. இப்ப இது பியூர்னு தெரிஞ்சு போச்சு, வளையல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு இவங்களோட பாஸ் வரான். பாஸ் கையில பொட்டியும் இருக்குதுங்க. அந்த பொட்டியில இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தை புருஷோத்தமன் கிட்ட காமிச்சு இது அட்வான்ஸா வச்சுக்கோ, இந்த வளையலுக்கு நான் 3 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல, 3 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமன் ஆச்சரியப்படுறாரு. ஆனாலும் இதோட வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும், நம்ம அதிகமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோடி எல்லாம் பத்தாது 5 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நபரும் யோசனை பண்றாரு. சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 நாள்ல இந்த வளையல் இப்படியே எனக்கு வேணும், சிந்தாம சிதறாம கொண்டாந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் புருஷோத்தமன் தன்னோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, சரளா எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன ஏதுன்றத கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பானு பிரகாஷும் கூட வந்த நபரும் பாத்தீங்கன்னா அரபி தெரிஞ்ச ஒரு நபரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு வயசான தாத்தாவை கூப்பிட்டு வராங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா சரளாவோட கையில இருக்கக்கூடிய அந்த வளையல அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாம் போட்டு ஆய்வெல்லாம் செய்யறாருங்க. அந்த ஆய்வோட இறுதியில அந்த வளையல்ல அரபிக் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்றதையும் ஒரு பேப்பர்ல எழுதுறாருங்க. இவங்க கிட்ட படிச்சும் காட்டுறாரு. பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்துக்களும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தமும் நமக்கு புரியுமா, புரியாது. அதனால அந்த வயசானவர்கிட்டயே கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குஸ்தி வீரன் வந்து போட்டியில ஜெயிச்சிருக்கான், அவனோட வெற்றிக்கான அன்பளிப்பா வந்து இந்த வளையல கிஃப்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் அதுல எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. புருஷோத்தமன் கேட்கிறாரு, சுமார் ஒரு 1000 வருஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி 1000 வருஷத்துக்கு மேல கூட இருக்கலாம், ஆனா இது ஒரு பழமையான வளையல் அப்படின்றது உறுதியாகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது விலை மதிப்பில்லாத ஒரு வளையல் அப்படின்ட்டு. இந்த வளையலுக்கு நம்ம எவ்வளவு விலை வச்சாலும் அதுக்கு ஈடாகாதான், அந்த அளவுக்கு ஃபைன் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அந்த வயசானவரு. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வளையல் எப்படி உன் மனைவியோட கைக்கு வந்தது அப்படின்னு கேட்க புருஷோத்தமன் சொல்றாரு, என் மனைவியோட பாட்டி போட்டு விட்டாங்க, பாட்டிக்கு பாட்டியோட பாட்டிக்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வயசானவர் சொல்றாரு, உங்க பாட்டிக்கிட்ட இருந்து இந்த வளையல் கிடைச்சது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க பாட்டிக்கும் அரபிக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு என்னமோ ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குங்க, உங்க வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அமுச்சு வச்சிடறாங்க. இப்ப புருஷோத்தமன் அந்த வயசானவர் கிட்ட வெளியில போய் பேசுறாரு, அந்த வளையல நம்மளால ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த வளையல்ல ஏகப்பட்ட ஹிடன் மெசேஜஸ் எல்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்ப பானு பிரகாஷ் என்ன பண்றாருன்னா, புருஷோத்தமனோட மனைவி கையில இருக்கக்கூடிய அந்த வளையல போட்டோ எடுக்கிறாருங்க. அவர் போட்டோ எடுக்கிறத புருஷோத்தமன் பாத்துறாரு. பட்டுன்னு அந்த மொபைலை வாங்கி போட்டோ எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை டெலிட் பண்ணி விட்டுறாரு. அடுத்தவங்களோட பொருளை அவங்களோட கன்சர்ன் இல்லாம போட்டோ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஏன்னா அதுக்கு தான் ஒரு 5 கோடி ரூபாய் விலை பேசி வச்சிருக்காரு. அதனால மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காது வச்ச மாதிரி இந்த வளையல விலை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு புருஷோத்தமன் பிளான் பண்றாருங்க. அதே சமயம் பானு பிரகாஷோட மொபைலை அங்கேயே போட்டு உடைக்கிறாருங்க. இது ஒரிஜினல், இதுக்கு டூப்ளிகேட் இருக்கவே கூடாது, நீ வெளியே போட அப்படின்னு பானு பிரகாஷ் மிரட்ட பானு பிரகாஷ்க்கு கோவம் வந்துருதுங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அப்ப பானு பிரகாஷ் சொல்றாரு, நான் இதை போட்டோ எடுத்து இதே மாதிரியான ஒரு வளையல உருவாக்கி என் பொண்டாட்டி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப என் மேல நீ கை வச்சிட்டல, நான் இதே வளையல எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப பானு பிரகாஷ்க்கு இது ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதே மாதிரியான ஒரு வளையல உருவாக்கலான்னு தான் நினைச்சாரு, ஆனா இப்ப புருஷோத்தமனோட ஆக்டிவிட்டி காரணமா அதே வளையல எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பானு பிரகாஷும் வயசும் பாத்தீங்கன்னா ப்ரே பண்றதுக்காக போறாங்க. நீ சொன்ன வளையல நான் போய் பார்த்தேன், அந்த வளையல்ல ஏதோ ஒரு தில்லு முள்ளு இருக்கு, வளையல்ல அரபிக் எழுத்துக்கள்லாம் இருக்குது, சோ நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, பாத்தியா பாட்டி கொடுத்ததுன்னு நம்ம கிட்ட பொய் சொல்லி இருக்கா, ஆனா ஒண்ணு அதுல அரபிக் எழுத்துக்கள் இருக்குன்னு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கல்ல, எனக்கு நீங்க கொடுக்க போற வளையல்லையும் அது அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த புருஷோத்தமன் இருக்கிறார் இல்லையா, ஒரு நகை கடைக்கா தன் பொண்டாட்டியை கூட்டு போறாருங்க. சரளாவோட கையில இருக்கக்கூடிய வளையல எப்படியாவது கழட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா எந்த கடையிலுமே பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. லோக்கல்ல நகை செய்யற இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட உதவி கிட்ட அந்த பேங்க்ல கலட்டலான்னு முயற்சி
முயற்சி பண்றாரு. ஆனா அவங்களும் இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பானு பிரகாஷ் என்ன பண்றாருன்னா நேரா சரளாவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சரளாவோட கையில இருக்கக்கூடிய வளையல் வந்து அவங்க பாட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்றா. அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க, ஆமா சாவ கிடக்கிற பாட்டி தான் வந்து அவங்க கையில போட்டு விட்டாங்க அப்படின்ட்டு. அந்த வளையல எப்படி கழட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்க அது தெரியல, சாவ கிடக்கையில அவங்க போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரளாவுடைய குடும்பத்தினர்கள் முன்னுக்கு பின் முரணாவே பேசுறாங்க. சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பானு பிரகாஷ் அங்கிருந்து கிளம்புறாரு. பானு பிரகாஷ் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா சரளாவோட அம்மா சரளாக்கு போன போட்டு வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்து அந்த வளையல பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் உன் கையில இருந்து அந்த வளையல கழட்ட முடியுமோ கழட்டிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரளாவோட குடும்பத்தினர்களும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. பானு பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க. வடகரா அப்படின்ற ஒரு ஊருக்கு சரளா படிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அவங்க போயிட்டு வரும்போது தான் சரளாவோட கையில அந்த வளையல் இருந்திருக்கு. அந்த வளையலை பத்தி குடும்பத்தினர்கள் யாருக்குமே பெருசா தெரியல. அதே சமயம் அந்த குடும்பத்தினர்களுடைய பழைய போட்டோஸ் எல்லாம் அங்க மாட்டி வச்சிருந்திருப்பாங்க. பாட்டி கொடுத்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த போட்டோல பாட்டி அந்த வளையல போட்டிருந்திருக்கணுமே, எந்த போட்டோலயுமே அந்த வளையல் இல்ல. சோ அந்த வடகரா அப்படின்ற ஊர்ல தான் இந்த மர்மத்திற்கான விடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானு பிரகாஷ் இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த வீட்டுக்கு ரவுடி கும்பல் வந்து அட்டாக் பண்ணி பெரிய சம்பவமாயி இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி இருந்திருப்பாரு. இப்போ இந்த கதை பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருதுங்க. இது எல்லாத்தையும் தான் பாத்தீங்கன்னா இந்த அபு அப்படின்ற நபர் கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இந்த புருஷோத்தமன் பாத்தீங்கன்னா பாஸ் கிட்ட டீல் போட்டுட்டு கையில இருக்கக்கூடிய அந்த வளையல கலட்ட முடியாம என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு இந்த பாஸ் கும்பலோட வருவாரு. என்ன புருஷு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா உங்ககிட்ட நான் டீல் போட்டது உண்மை, அந்த வளையல தரேன்னு சொன்னது உண்மை, ஆனா அந்த வளையல என்னால கழட்டவே முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே புருஷோத்தமனுடைய மனைவி சரளாவை கடத்தி கூட்டு வந்திருக்காங்க. கத்தி எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா சரளாவோட கையை வெட்டி அந்த ஒரு பேங்க்ல எடுக்கணும் அப்படின்ட்டு புருஷோத்தமன் செம்ம காண்டாய் அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. இந்த பாஸோட ஆட்கள்லாம் வந்து தடுக்கிறாங்க. அப்ப இந்த பாஸ் மிரட்டுறாரு, கரெக்டா 3 நாள் நான் டைம் தரேன், இந்த 3 நாளைக்குள்ள என் கைக்கு அந்த பேங்கில் வந்துடணும், அப்படி இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ புருஷோத்தமன் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போறாருங்க. இந்த பேங்க்ல கட் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாருங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியலங்க. இப்ப பானு பிரகாஷும் வைஷுவும் பூ வாங்குறதுக்காக பூ மார்க்கெட் வந்திருப்பாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அங்க சரளா இருப்பாங்க. சரளா கிட்ட ஒரு லேடி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த லேடி தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சரளா பஸ்ல போகும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்த லேடி ஆட்டு இருக்குங்க. அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, உன் கையில போட்டிருக்கக்கூடிய வளையல் என்னோடது, அது ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு சரளா சொல்லுவாங்க, இது என்னோட பாட்டி எனக்காக போட்டு விட்டது, இந்த வளையல் என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ரோட்லயே ஆர்குமெண்ட். இதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கூடி நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வயசு நானும் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக அப்ப அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய பானு பிரகாஷுக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது. நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கான விடையை கண்டிப்பா இந்த லேடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பானு பிரகாஷ் நம்புறாருங்க. உடனே அங்க சண்டை நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், பப்ளிக்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரளாவே அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லேடி கிட்ட, அந்த வளையல் உங்களுது அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இல்லையா, அந்த வளையல நீங்க எப்போ எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்க அப்போ அந்த லேடி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியோட கணவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேரு சூப்பிக்காங்க. இவரு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ஒரு அரேபிய மன்னர் கிட்ட சமையல் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்ப இவர்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை பயன்படுத்தி புதுசா நான் ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி மன்னருக்கு பிரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணியை ரெடி பண்ணி மன்னருடைய டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறாருங்க. அந்த மன்னரும் பாத்தீங்கன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாதிரி தான் பாக்குறாரு. உடனே இந்த சூப்பிக்கா பாத்தீங்கன்னா அந்த பிரியாணியை மன்னருடைய பிளேட்ல பரிமாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த மன்னரும் பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல சாப்பிடும் போது இதை ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது, நீங்க இந்த பிரியாணியை கையால சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு மன்னரை போய் கையால சாப்பிடுன்னு இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட கோவம் இருக்கு. எல்லாரும் முன்னிலையிலுமே நம்மள கையால சாப்பிடுன்னு இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம சாப்பிட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பிக்கா சொன்ன மாதிரி கையால ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவாருங்க. அப்படியே அந்த டேஸ்ட்ல மெய்மறந்து போயிருவாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாரோ அவரோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் அவரோட பிரியாணி சுவையில இறங்கிருதுங்க. இப்படி ஒரு பிரியாணியை நான் வாழ்நாள்ல சுவைச்சதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சும்மா பாராட்டினா மட்டும் பத்தாது, இவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா அவரு கிஃப்ட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த மன்னர் இவரோட டேலண்ட்டை பாராட்டி கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பேங்க்ல எடுத்துட்டு தன்னுடைய குடும்பத்தை பாக்குறதுக்காக வருவாருங்க. இந்த சூப்பிக்கா தன்னோட குடும்பத்தினர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல காட்டுவாரு. தன்னோட மனைவிக்கு ஆசையா போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கையில போட்டு விடுறாருங்க. மனைவியும் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல போட்டு பார்த்து ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வலையில கழட்டணும்னு நினைக்கிறாங்க. இவங்கனால கலட்டவே முடியலங்க. ஒரு முறை போட்டா இதை கலட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப இந்த சூப்பிக்கா சொல்றாரு, இந்த வளையலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன், அதை பண்ணா மட்டும்தான் இந்த வளையலை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வளையலோடைய ஜெம்ஸ்டோன் மேல டச் பண்ணி ஏதோ ஒரு ட்ரிக்கை பண்றாருங்க. பட்டுன்னு அந்த வளையல் வந்து லூஸ் ஆயிருது. அந்த வளையலை ஈஸியா அவங்களோட கையில இருந்து எடுத்துடுறாங்க. அதை தொடர்ந்து இந்த சூப்பிக்காவோட கடுமையான உழைப்புனாலையும் டேலண்ட்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாருங்க. பினான்சியலி ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறுறாரு. எல்லாம் நல்லபடியா
நல்லபடியா போயிட்டு இருந்த இந்த ஒரு சூழ்நிலையில முகமூடி போட்ட மர்ம நபர்கள் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய சூப்பிகா குடும்பத்தினர்களை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அங்க இருக்கிற வீடுகளையும் தீய வச்சு கொளுத்தி விட்டுட்டு இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பானு பிரகாஷ் கிட்ட இந்த சூப்பிகாவுடைய மனைவி சொல்றாங்க. அன்னைக்கு காணாம போன அந்த பேங்க்ல நான் இப்பதான் பார்த்தேன், சரளாவோட கையில இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சூப்பிகா வராருங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துட்டு இருக்கு. வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. பினான்சியலி ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்காங்க. அந்த தீ விபத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தையே இழந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சூப்பிகா அந்த இடத்துக்கு வந்த உடனே பானு பிரகாஷை பார்த்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சூப்பிகா எதுக்காக பானு பிரகாஷ் அடிக்கணும்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த சூப்பிகாவை போட்டு இந்த பானு பிரகாஷ் அடிச்சிருந்திருக்காருங்க. எந்த தப்பும் செய்யாம எல்லாத்தையுமே இழந்து நின்னுட்டு இருக்கக்கூடிய சூப்பிகாவை போட்டு அடிச்சிருந்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு பானு பிரகாஷ் போயிடுறாருங்க. பானு பிரகாஷ் கிட்ட இந்த சூப்பிகா பேசவே மாட்டாருங்க. இப்போ ரோட்டோரங்கள்ல சாப்பாடு போட்டு வித்து அதை நம்பி மட்டும்தான் சூப்பிகாவோட குடும்பம் இருந்துகிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் பானு பிரகாஷோடைய மனைவி பாத்தீங்கன்னா பானு பிரகாஷ்க்கு பயங்கரமா பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் சொல்றாரு, அந்த வளையல் சம்பந்தமா தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் நான் உனக்கு வளையல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளவு நாள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்போ இந்த பானு பிரகாஷ் சூப்பிகாவை பத்தி தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. சூப்பிகா சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்ததா சொல்லப்பட்ட அந்த இடமெல்லாம் எரிஞ்ச நிலையில இருக்குதுங்க. போலீஸ்காரங்க அப்பாவிங்களை எல்லாம் ஜெயில தூக்கி போட்டாங்க, அதுல சூப்பிகாவும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை பண்ணதே பாத்தீங்கன்னா பானு பிரகாஷ் அப்படின்றது தெரிய வருது. அந்த டைம்ல சூப்பிகா பாத்தீங்கன்னா பானு பிரகாஷ் மேல கை வச்சிருந்திருப்பாரு. நீ போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு ஈகோல பாத்தீங்கன்னா இந்த சூப்பிகாவை தூக்கி ஜெயில போட்டுருந்திருப்பாருங்க. ஆல்ரெடி பானு பிரகாஷ் இந்த ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரா, வீட்டுக்கு போனா அவருடைய மனைவி அதுக்கு மேல டென்ஷன் பண்றாங்க. அந்த வளையல பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வளையல தான் உன்னால வாங்கி தர முடியல, அட்லீஸ்ட் அந்த வளையலோட போட்டோவையாவது உன்னால எடுக்க முடிஞ்சதா அப்படின்னு திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பஸ்டாய் அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா பானு பிரகாஷோட மனைவி தான் சமாதானமும் படுத்துறாங்க. அங்க கட் பண்ணா பானு பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த திருட்டு பசங்கலாம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயா போய் பிரச்சனை பண்ணி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஒரு இடத்துல வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து இது எல்லாத்தையுமே பாத்துட்டாருங்க. நீங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்ட நபரை போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. போலீஸ் வர சத்தத்தை கேட்டு அவனுங்க அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்படி போகும்போது அந்த வளையல மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த வளையல் பாத்தீங்கன்னா தட்டி கேட்க வந்தாரே இவர் கையில இருந்திருக்கும். போலீஸ்காரங்க கிட்ட இந்த வளையல பத்தி மூச்சு விட்டுருக்க மாட்டாருங்க இவரு. சரி, உங்க கைக்கு வந்த வளையல் எப்படி சரளாவோட கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னைக்காவது ஒரு நாள் காதல்ல விழுந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த நபர் நம்ம பானு பிரகாஷை பார்த்து கேள்வி கேட்கிறாருங்க. மேபி இந்த நபரும் சரளாவும் படிக்கிற காலத்துல லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த டைம்ல இவர் சரளாக்கு அந்த பேங்க்ல கிஃப்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரிய வருதுங்க. இப்ப சரளா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சரளாவுடைய கணவர் புருஷோத்தமன் வராருங்க. எப்போதுமே அன்பா பேசக்கூடிய கணவர் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து சரளாவோட கையை ஒரே வெட்டா வெட்டிடுறாருங்க. அந்த வளையலுக்காக வலி தாங்க முடியாம சரளா துடிதுடிச்சு போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே சரளாவுடைய கனவு. தூக்கத்துல கண்முழிக்கிறாங்க. அப்ப சரளாவுடைய கணவர் புருஷோத்தமனும் கண்முழிக்கிறாரு. என்ன கெட்ட கனவு கண்டையா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க. நான் உன் கையை வெட்டின மாதிரி கண்டையா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க. சிரிச்சுட்டே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அந்த வளையல் கையில இருக்கிறதுனால நம்ம சரளாவுடைய மன நிம்மதியும் கொஞ்சம் கொஞ்சமா போதுங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரி இந்த சரளா கண்முழிச்சு இந்த வளையல கையில போட்டு விட்டானே முன்னாள் காதலன், அவனுக்கு போன் அடிக்கிறாங்க. அவனுடைய பேரு சுபீஸுங்க. சுபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஞாபகம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் டாக் விட ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க என்ன உதவி சொல்லு நான் பண்றேன் அப்படிங்கும்போது, என் கையில போட்டு விட்டா அந்த வளையல எப்படியாவது ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இந்த சுபீஸ் பாத்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். அந்த வளையல ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு தெரியும், பட் நேர்ல தான் முடியும், நீ நேர்ல வா நான் ரிமூவ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நேர்ல வர முடியாது, நீ போன்லயே சொல்லி எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, நேர்ல வந்து என்ன பார்த்தா மட்டும்தான் அந்த வளையல ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே நம்ம சரளாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சரளாவுடைய கணவர் அங்க நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா பானு பிரகாஷ் நம்ம கிட்ட காட்டுறாங்க. பானு பிரகாஷ்க்கு இந்த சுபீஸ் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது. இந்த மாதிரி பேச சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பானு பிரகாஷ் தான். பானு பிரகாஷ் கிட்ட நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன், அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு இந்த சுபீஸ் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேது. சுபீஸ் பேசவே மாட்டேன்றான். சோ சுபீஸ்க்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ இந்த சரளா இருக்காங்க இல்லையா, சுபீஸ் பாக்குறதுக்காக பஸ் ஏறி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புருஷோத்தமன் ஆல்ரெடி அடியாட்கள் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டான் இல்லையா, அடியாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு சுபீஸ்க்காக இந்த சரளா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சொன்ன டைம் கடந்துமே பாத்தீங்கன்னா சுபீஸ் வரவே இல்லை. அதே சமயம் பானு பிரகாஷும் ஒரு பக்கம் சுபீஸை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் விஷயமே தெரிய வருது, சுபீஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இந்த ஒரு போஸ்டர் பார்த்து சரளாவும் மிரண்டு போயிருவாங்க. சரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த வளையல ரிமூவ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு சுபீஸ் மட்டும்தான். இப்ப இந்த சுபீஸும் உயிரோட இல்ல. இப்ப சரளா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பானு பிரகாஷ் வராருங்க. என்ன சரளா சுபீஸ் செத்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி கேட்க சரளா எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பானு பிரகாஷ் சொல்றாரு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு சுபீஸ் கொடுத்த கிஃப்ட் தானே இது,
அவங்க கிட்ட இருந்து தானே உனக்கு இந்த வளையல் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னுடைய பாட்டி வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்னு திரும்ப திரும்ப சரளா அதையே சொல்றாங்க. இங்க பாரு, உண்மை என்னன்னு எனக்கும் தெரியும், உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உனக்கும் தெரியும், ஒழுங்கா வந்து வண்டியில ஏறி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாருங்க. கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு புருஷோத்தமன் வந்துடுறாரு. அதே சமயம் புருஷோத்தமன் கிட்ட டீல் பேசினா அந்த பாஸும் வந்துடுறாரு. இப்போ புருஷோத்தமன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பாஸோட ஆட்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பானு பிரகாஷ் கிட்ட சண்டைக்கு வராங்க. பானு பிரகாஷ் பாத்தீங்கன்னா பக்காவா போலீஸ்ல ட்ரெயின் ஆனவரு, அதனால அவங்கள போட்டு பொலவலன்னு பொளந்துடுறாரு. இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு கூடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராருங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சம்பந்தப்பட்ட எல்லாருமே வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வண்டியில ஏத்துறாரு. இப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில வீட்டில் வச்சு இந்த வளையல் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பானு பிரகாஷ் அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆக்சுவலா சரளா கையில வந்து ஒரு வளையல் போட்டிருக்காங்க, அந்த வளையல் வந்து அவங்களதே கிடையாது, பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்திருக்க தூபிகாவுடைய மனைவி சொல்றாங்க, அந்த வளையல் எங்களுக்கு சொந்தமான வளையல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரளா சொல்றாங்க, அந்த லேடி பொய் சொல்றாங்க, இது அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூஃப் கேளுங்க அப்படின்னு கேட்க சூபிகாவோட மனைவிக்கு கோவம் வந்துருது. இந்த வளையல் உன்னோடது தான் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ப்ரூஃப் வச்சுட்டா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. உடனே பானு பிரகாஷ் சொல்றாரு, சரி ஓகே, இந்த சரளா சொல்ற மாதிரி அந்த வளையல் அவங்களுக்கு தான் அப்படின்னு வச்சுப்போம், எங்க அவங்களோட வளையல் தானே, அவங்களே கலாட்ட சொல்லுங்க அப்படிங்கும் போது இந்த சரளா தடுமாறுறாங்க. ஆனா இந்த சூபிகாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, என்னால அந்த வளையல கலட்ட முடியும், ஏன்னா அது என்னோடது, எனக்கு எப்படி கலட்டணும் எப்படி மாட்டணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டரோட கண்ணு முன்னாடி வச்சு எங்க கலட்டி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா இந்த சூபிகாவோட மனைவி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த வளையல்ல இருக்கக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல சில ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி டச் பண்றாங்க. அப்படி டச் பண்ணும்போது அந்த வளையல்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த வளையல் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது, லூஸ் ஆகுது. தக்காளி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வளையலை என்னமா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வளையலை கலட்டுறதுக்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாங்க, எத்தனை கடை ஏறி இறங்கிருப்பாங்க. ஆனா அசால்ட்டா இந்த லேடி அந்த லாக் ஓபன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சூபிகா கிட்டையும் அந்த வளையலை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் அந்த வளையலை வாங்கி பாக்குறாரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த சூபிகா செஞ்ச பிரியாணியில இம்ப்ரெஸ் ஆகி அந்த அரபு மன்னர் பாத்தீங்கன்னா இந்த வளையலை கிஃப்டா பிரசன்ட் பண்ணார் இல்லையா, அப்படி பிரசன்ட் பண்ணும்போதே இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாரு, இந்த வளையலை இப்படிதான் லாக் பண்ணணும், இப்படிதான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயத்தை எல்லாம் சூபிகா தன்னோட மனைவி கிட்ட சொல்லி கொடுத்திருந்திருப்பாரு. இந்த வளையலோட உரிமையாளர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டுங்க இது. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அந்த வளையலை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காருங்க. இவருக்கும் லைட்டா அந்த வளையல் மேல ஆசை இருக்கும் போல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வளையல் உங்களுது தான் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா உறுதியாகுது. ஆனா இந்த வளையலை உடனே உங்ககிட்ட என்னால ஒப்படைக்க முடியாது, ஏன்னா போலீஸ்க்குன்னு சில பல ப்ரொசீஜர் சட்டம் எல்லாம் இருக்கு, அதன்படி கொஞ்ச நாள் எங்க கஸ்டடியில தான் இந்த வளையல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சூபிகா சொல்றாரு, என்னங்க உங்களோட சட்டம் அது எங்களுது அப்படின்னு நாங்க சொல்றோம், இப்படி எல்லாம் பேசினா என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க அவங்க. இருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூபிகா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த வளையல் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசரோட வீட்டுல தான் கைஸ் இருக்குது. இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு திருவிழால கலந்துக்கிறதுக்காக போவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள முகமூடி அணிஞ்சிட்டு நுழைஞ்ச இந்த புருஷோத்தமன் இருக்கிறார் இல்லையா, அந்த வளையல் எங்க இருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு எப்படியே எடுத்துருவாருங்க. அதை எடுத்துட்டு எஸ் ஆகலாம் நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொரு முகமூடி போட்ட நபர் உள்ள நுழைவாரு. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ ரெண்டாவதா வந்து அந்த முகமூடி போட்ட நபர் பாத்தீங்கன்னா முதல்ல வந்த நபரை போட்டு அடிச்சுட்டு அந்த பேங்க்ல எடுத்துட்டு வெளியில வந்துடுறாருங்க. இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த நபர் யாருன்னு தெரிய வருது. வேற யாரும் கிடையாது, நம்ம பானு பிரகாஷ் தான். இந்த வளையலை எடுத்தவரு தன்னோட பொண்டாட்டிக்கு தான் இந்த வளையலை எடுத்துட்டு போவாரு அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த வளையலை எடுத்துட்டு நேரா சூபிகாவை மீட் பண்றதுக்காக போறாரு. சூபிகா கிட்ட இந்த வளையல் நியாயமா உங்களுக்கு சேர வேண்டிய வளையல் தான், இதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வளையலை கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. ஏன்னா சூபிகாவோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில இருந்துட்டு இருக்கு இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ பானு பிரகாஷும் அவரோட நிலைமைக்கு காரணமா இருந்திருக்காரு. அதனால அவங்களுக்காக இதை பண்ணிருக்காருங்க. அங்க கட் பண்ணா பானு பிரகாஷோட மனைவி வைஷு இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க போல. ஊர்ல இருந்து நம்ம பானு பிரகாஷ்க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு வளையல் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்றாரு. இல்ல கஃப் வச்ச வளையல், அதுல நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சிருக்கிற மாதிரி ஒரு நார்மலான வளையல வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் வாங்கி தரேன்னு சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.